விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 1. எகிப்தில் இஸ்ரவேலரின் அடிமை வாழ்வு. யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரவேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமின், தான், நப்தலி, காத்து, ஆசேர். யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர். இஸ்ரவேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர். ஆள் பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது. இவ்வாறு இருக்க யோசேப்பு முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ, இஸ்ரவேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோ, ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்களை எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது: எபிரேய பெண்களின் பிள்ளை பேச்சின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண் மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர், எபிரேய பெண்கள். ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரவேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவர் ஆயினர். இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பத்தை தழைக்க செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடி மக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ
வாழ விடுங்கள் என்று அறிவித்தான்.